அட என்னடா ஒரு அதிசயம்! வைபவ் சூரியவன்சி தனது அறிமுக போட்டியிலேயே 9 பாலுக்கு 9 சிக்ஸ் அடித்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு அவங்களால நம்பவும் முடியதா? அப்படி அவர் என்னதான் பண்ணாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வைபவ் சூரியவன்சி டெபுட் ஆனதுக்கப்புறம் T20யில் என்னதான் நம்ம சஞ்சு சாம்சனை டக் அவுட்டில் உட்கார வச்சுட்டு வைபவ் சூரியவன்சியை உள்ளே கொண்டு வந்து பேட்டிங் ஆட வச்சது மனசுக்கு ஒரு இதமாக இருந்தாலும், ஆனால் சஞ்சு சாம்சன் நம்ம இந்த இடத்துல புகழ்ந்து பேசியே தான் ஆகணும். ஏன்னா சஞ்சு சாம்சன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் 2026 பிக் ஸ்டேஜ் பிக் மேட்ச் பிளேயராக மாறினாப்புல. ஏன்னா அவர் ஜிம்பாப்வேயில் தான் இடம் கிடச்சிது. அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனலில் ஒரு 97, அதுக்கப்புறம் செமிஃபைனலில் வந்து ஒரு 91, அதுக்கப்புறம் ஃபைனலில் ஒரு 89. இந்த மாதிரி பிக் ஸ்டேஜ் மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ண சஞ்சு சாம்சனுக்கே இந்த நிலமை வரணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் பிக் டெசிஷன் எடுக்க வேண்டியது பிசிசிஐ அண்ட் கௌதம் கம்பீர் அண்ட் கோ. அதுக்காக வைபவ் சூரியவன்சி எடுத்தாங்க. ஓகே, 2 மேட்சஸ்ஸு சஞ்சு சாம்சன் டக் அவுட்டு, ஹீஸ் கான். ஸோ அதனால் வைபவ் சூரியவன்சி எடுத்ததுக்கு சரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்துருந்த நிலையில் 9 பாலுக்கு 9 சிக்ஸ் அடிப்பார்னு எல்லாருமே எதிர்பார்த்துருந்தேன். எனக்கு அப்படித்தான் நினச்சேன். பட் ஆனால் ஃபஸ்ட்டு மேட்சஸில் 10 பாலுக்கு 14 ரன்கள் அடித்து வில் ஜாக்ஸ் பாலில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதாவது தனது அறிமுக போட்டியில் இவர் செமையான இன்டென்ட் காமிப்பாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்திருந்த நிலையில் நல்ல ஒரு இன்டென்ட் கொடுத்தாரு. ஏன்னா ஜப்ராச்சர் மாதிரி ஒரு பவுலரை பேஸ் பண்ணும்போது அந்த பேஸ் பவுலிங் அட்டாக்கு ஹை ஸ்பீடில் வரும்போது அந்த ரேஞ்சில் பின்னாடி சிக்ஸ் அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அது வைபவ் சூரியவன்சி இஸ் டூ குட். அதுக்கப்புறமா செகண்ட் ஓவரில் ஜோஸ் டாங்க் அவர் பால்லையும் ஒரு மிட் விக்கெட் திசையில் ஒரு நல்ல ஒரு சிக்ஸை கிவ் அப் பண்ணாப்புல. ஸோ இதெல்லாம் பார்த்தம்போது செமையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் அவுட்டு. ஸோ அதுக்கப்புறமா அது கண்டினியூ ஆகாமல் செகண்ட் T20, தேர்டு T20, ஃபோர்த்து T20 இதில் எல்லாம் தரமான சம்பவங்களை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்த்ததில்ல. செகண்ட் T20யில் 14 ரனில் அவுட்டு, தேர்டு T20யில் 13 ரனில் அவுட்டு, ஃபோர்த்து T20யில் 15 ரனில் அவுட்டு. அதாவது இவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 to 20 ரன்ஸ் அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன்லேயே இவரோட வந்து கெரியர் வந்து குலாப்ஸ் ஆகிட்டு வருது. அதாவது என்ன தான் சின்ன பையனாக இருந்தாலும் T20 வரும்போது ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ஸுக்கு அப்ளை பண்ணோம். ஏன்னா ஐபிஎல் மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் உண்டான கிரவுண்டில் நல்லா வந்து விளையாண்டுட்டு திடீர்னு இங்கிலாந்து சர்ஃபேஸ் அந்த கண்டிஷனுக்கு மெட் ஆகணும்னா வைபவ் சூரியவன்சிக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் ரிசல்ட்ஸ் வந்து அவருக்கு வரலின்னு நம்ம சொல்லி ஆகணும். 9 பாலுக்கு 9 சிக்ஸ் அடிப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே அந்த எண்ணம் இருக்க தான் செய்யும். 6 பாலுக்கு 6 சிக்ஸ் யுவராஜ் சிங் அடித்தார், ஹாசில் கிப்ஸ் அடித்தாங்க, அதுக்கப்புறம் கேரன் பொலார்டு எல்லாருமே அடிச்சிருந்தாங்க. பட் வைபவ் சூரியவன்சி ஒரு சின்ன பையன் அடிச்சிருந்தான் எப்படி இருக்குன்னு நினச்சி பார்த்தாலே வேறு லெவலான ஒரு அதிசயம். பட் மீடியா ஃபுல்லாக இந்த இடத்துல நான் இன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். மீடியா ஃபுல்லாக ஃபுல் ஃபோக்கஸ் ஃபார் வைபவ் சூரியவன்சி. அதாவது மீடியாவை பொறுத்த மட்டும் ஒரு கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. 15 வயசு ஒரு சின்ன பையன் ஐபிஎல்லில் போட்டு உலுக்கி எடுத்து, அதாவது தனி ஒரு மனிதனாக ரன் அடித்து ராஜஸ்தான் டீமை குவார்ட்டர் ஃபைனல் கொண்டு போய் அந்த செமிஃபைனல் ஸ்பாட் வரைக்கும் மூவ் பண்ணி இந்த பையனை எப்படியாவது இந்தியன் டீமுக்குள்ளே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கௌதம் கம்பீருக்கு மக்கள் வந்து ப்ரெஷரை போட்டு மீடியா ஃபுல்லாக ட்ரோல் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி எல்லாம் பண்ணி அந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து வைபவ் சூரியவன்சி நல்ல விதமாக யூட்டிலைஸ் பண்ணாரா, அதுதான் இந்த இடத்துல கதை. அதாவது ஃபஸ்ட்டு T20 இறக்கி விட்டாங்க சஞ்சு சாம்சனாக பர்ஃபார்மன்ஸில், செகண்டு தேர்டு ஃபோர்த்து இந்த 3 இதுலேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருந்த நிலையில் அதுதான் இல்லை. அவரோட காலகட்டம் பார்த்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் சர்ஃபேஸ் விக்கெட் இன் இங்கிலாந்து கண்டிஷன்ஸ். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் அவர் அடிப்பாரான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா 3 மேட்சும் சரியாக பண்ணல, கடைசி மேட்சாவது செமையாக பண்ணுவார்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வைபவ் சூரியவன்சி அடிப்பாரா அடிக்க மாட்டாருன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.